என் சந்தோஷமே என் வாழ்நாளிலே நதி நீர் போல எப்போதும் பாய்ந்தோடுதே. உல்லாசமே உற்சாகமே என் தெய்வம் என் பக்கத்தில் நிற்கையிலே. என்ன தடை வந்து சூழ்ந்தன்மை நின்றாலும் எதிரி சூழ்ச்சிகள் எழுந்தாலுமே கொடிய வாதைகள் சூழ்ந்திங்கு நின்றாலும் எதற்கு நான் அஞ்ச வேண்டும் இங்கே? இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை, இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே. இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை, இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே. என் சந்தோஷமே என் வாழ்நாளிலே நதி நீர் போல எப்போதும் பாய்ந்தோடுதே. உல்லாசமே உற்சாகமே என் தெய்வம் என் பக்கத்தில் நிற்கையிலே. புயல் காற்றில் சாயாத புல் வாழ்க்கை எங்கும் இல்லை, அதற்காக அது தோல்வி என்றிங்கு சொல்வதுமில்லை. புரியாத மனதுக்கு நிலவோடு இருப்பது கரையே, புரிந்தாலே வானுக்கு அது கூட அழகின் அழகே. இரு துண்டாக உடைந்தாலும் கண்ணாடி தான் காட்டும் பிம்பத்தின் மாற்றங்கள் கிடையாதே. அது போல் உன்னை யார் இங்கு உடைத்தாலும் உன் தேவன் உருவாக்க உன் பக்கம் மறவாதே. காயங்கள் ஆறும் நாட்கள் இனி தூரங்கள் இல்லை மனமே, தலை போனாலும் கூட புட்கள் தன் நம்பிக்கை கொண்டு தளிக்கும். இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை, இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே. இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை, இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே. அப்பா தெய்வமே, ஒரு அற்புதமான வழிபாட்டிற்குள் மீண்டுமாக எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். எங்களது சந்தோஷம் இரட்டிப்பாக பெருகும்படியாக எங்களை அழைத்திருக்கின்றீர். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த வழிபாட்டிலே எங்களை உமக்கு நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டே இருக்கிறோம். பெற்றுக்கொண்ட நன்மையின் காரியங்களுக்கு நன்றிகளை ஏறெடுத்து 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 எங்களை அர்ப்பணித்தவர்களாக முன்னிலையில் நிற்கிறோம், உம் சன்னிதானத்தில் நிற்கிறோம். எங்களது நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. வானத்து பலகணிகளை திறக்கின்ற தெய்வமே, நாங்கள் கேட்பதற்கும் மேலாக எதிர்பார்ப்பதற்கும் மேலாக எங்களது வாழ்க்கை மீது ஆசீர்வாதங்களை பொழிகிற தகப்பனை நன்றிகளை ஏறெடுக்கின்றோம்.
அப்பா தகப்பனே, கடந்த சில நாட்களாக எங்களது வாழ்க்கையில் நீர் செய்து வருகின்ற அற்புத காரியங்கள் அநேகமாக எங்களுக்கு மகிழ்வை கொடுத்து கொண்டே இருக்கிறது தெய்வமே. அதற்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா தகப்பனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நீர் எங்களது தகப்பன், நீர் ராஜா, ராஜாதி ராஜா. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள், உம்முடைய குமாரர்கள், உம்முடைய குமாரத்திகள் நாங்கள். உம்முடைய குட்டி ராஜாக்களும் குட்டி ராஜாத்திகளும் அல்லவா அப்பா. எங்களை ஆசிர்வதிங்க தெய்வமே, எங்களை ஆசிர்வதிங்க. எங்களது வாழ்நாள் பூராகவும் எங்களை ஆசிர்வதிங்க. உம்முடைய தயவினால் எங்களை ஆசிர்வதிங்க. உம்முடைய இரக்கத்தினால் எங்களை ஆசிர்வதிங்க. உம்முடைய நன்மைத்தனத்தினால் எங்களை ஆசிர்வதிங்க. ஆன்லைன் மூலமாக இந்த வழிபாட்டை பார்த்து கொண்டு ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. பிள்ளைகளை உங்களை ஒப்புக்கொடுங்க. பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களை நினைத்து கொண்டு ஆண்டவரிடம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ அற்புத காரியங்களை பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு ஒரு சிறந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், சிறந்த பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறார், சிறந்த கணவனை கொடுத்திருக்கிறார், சிறந்த மனைவியை கொடுத்திருக்கிறார், சிறந்த வீட்டை கொடுத்திருக்கிறார், சிறந்த தொழிலை கொடுத்திருக்கிறார், சிறந்த வாகனத்தை கொடுத்திருக்கிறார், சிறந்த 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 வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் தாமே இதுவரைக்கும் நன்மையின் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அதற்கு அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி அப்பா, நன்றி தெய்வமே, நன்றி தகப்பனே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் இதோ இந்த வழிபாட்டின் மூலமாக எங்களது நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். திருவருகை காலத்தின் முதலாவது வாரத்திற்குள் நின்று கொள்ளுகின்ற நாங்கள் இந்த வழிபாட்டின் மூலமாக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. கடந்த காலங்களில் நீர் செய்த சகல நன்மைத்தனங்களை நினைத்து நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, நாங்க கேட்ட எத்தனையோ ஆசிரியின் காரியங்களை நீங்க எங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீங்க. அதுவும் குறிப்பிட்ட விதமாக, விசேஷித்த விதமாக இந்த வருஷத்துல நாங்க கேட்ட காரியங்கள் அநேகவற்றை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அப்பேற்பட்ட காரியங்களை பெற்றுக்கொண்டமைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எத்தனையோ பேருக்கு உடலில் இருந்த வியாதிகள் மறைந்து இருக்கின்றன. எத்தனையோ பேரினுடைய கடன் தொல்லைகள் காணாமல் போயிருக்கின்றன. எத்தனையோ பேரின் குடும்பத்தில் இருந்த தீராத சிக்கல்கள் எல்லாம் மறைந்து போயிருக்கின்றன. எத்தனையோ பேர் தங்களது வாழ்க்கையில் இருந்த தோல்வியில் இருந்து வெற்றிக்குள் வந்திருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ ஆசிரியின் காரியங்களை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் இந்த வழிபாட்டின் மூலமாக நாங்கள் எங்களது நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அதே தருணத்தில் எத்தனையோ காரியங்கள் இதுவரைக்கும் நாங்க கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு எங்களுக்கு நன்றாக தெரியும் தகப்பனே. எங்க வாழ்க்கையில நாங்க விடாப்பிடியாக பற்றி பிடித்திருக்கக்கூடிய எங்களது பாவத்தின் காரியங்கள், அந்த பாவத்தின் காரியங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசிரியின் காரியங்களை பெற்றுக்கொள்ள விடாத படிக்கு நீங்க வானத்து பலகணிகளை திறந்து விட்டா கூட, அங்கிருந்து எங்களுக்கான ஆசீர் இறங்கி வந்தாலும் கூட அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு எங்களுக்கும் உமக்கும் இடையிலுமாக எங்களது பாவங்கள் தடையாக இருக்கின்றன தகப்பனை. இந்த வழிபாட்டில் அப்பேற்பட்ட பாவ காரியங்கள் எல்லாம் உடைத்து போடும்படியாக எங்களது பாவ காரியங்களை உம்முடைய சன்னிதானத்துக்கு நாங்க போட்டு விட போகிறோம் தகப்பனே. எங்க மேல அன்பு கொண்ட தெய்வமே, எங்களால சில பாவ காரியங்களை விட முடியாம இருக்குது. அந்த பாவ காரியங்கள் கிட்டத்தட்ட ஒரு கான்கிரீட் போல எங்களது வாழ்க்கை மீது படர்ந்து இருக்கிறது தகப்பனே. அதை உடைப்பதற்கு முடியாம இருக்குது. ஏன்னா எங்க மனித பலவீனம் எங்களால அந்த அளவுக்கு பலம் இல்லாம போனபடியால, மனித பலவீனத்தால நாங்க அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாத படிக்கு நாங்க இந்த பாவத்திற்கு கட்டுப்பட்டு கிடக்கிறோம். அது போதை பழக்கமாக இருக்கலாம். அடிக்கடி நாங்க இது என்னாக போகுது அப்படி நினைச்சுக்கிட்டு பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள், காரியங்களாக இருக்கலாம். பொய் சொல்லுகிற பழக்கம், திருடுகிற பழக்கம், அடுத்தவர் நாமத்தை பழுதாக்குகின்ற பழக்கம், காசிப் பேசுகின்ற பழக்கம், இப்படி எத்தனையோ 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 காரியங்கள். தொழிலுக்கு செல்லுகின்ற இடத்துல அங்க நேர்மை
உண்மையாக இருக்காம நாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு விரும்புறோமோ அப்படி இருக்கின்ற சூழ்நிலைகள், எங்க மேல நம்பிக்கை வைத்தவர்களுக்கு துரோகம் இழைத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இவற்றை எல்லாம் விட்டு வெளியில வர முடியாம இவையெல்லாம் எங்க வாழ்க்கையில படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கான்கிரீட் போன்ற ஒரு பாவ காரியமாக, பாவத்தின் காரியங்களாக எங்களை சூழ்ந்து நிற்கிறது தகப்பனே. அவற்றை எல்லாம் உம்முடைய ஆசீர் என்கின்ற ஒளி கொண்டு உடைத்து வீசி விடுங்க தகப்பனே. இப்பொழுது இந்த வழிபாட்டின் இந்த வேளையில நாங்க சற்று நேரம் அமைதியாக இருந்து இந்த பாடலின் வரிகளை கேட்டுக்கிட்டு நாங்க செய்த பாவ காரியங்களை நினைச்சு 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 உம்முடைய சன்னிதானத்துல அந்த பாவ காரியங்கள் எல்லாம் போட்டு விட போகிறோம். எங்களால அவற்றை விட முடியல, உம்முடைய துணை எங்களுக்கு வேண்டும். விடுதலை பயணம் 33:14 வழியாக நீங்க சொல்லி இருக்கிறீங்க, உங்க சமூகம் எங்க கூட செல்லு அப்படின்னு சொல்லி. அதை நாங்க நம்புறோம். நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. இந்த உலகத்தை விட்டு விண்ணுலகம் செல்லுகிற வேளையில நீங்க சொல்லிவிட்டு சென்றீங்க, உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எங்களை கைவிடாத தெய்வம், எங்க கூடவே நிற்கிற தெய்வம், எங்க கூடவே நடக்கிற தெய்வம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம். அப்பேற்பட்ட தெய்வம் நீங்க எங்களை மன்னிப்பீங்க. எங்களது பாவ காரியங்களை நாங்க உம்முடைய பாவத்துல போட்டு விடுகிற பொழுது நீங்க முற்றும் முழுவதுமாக அவற்றை எங்களிடமிருந்து அகற்றி விட்டு எங்களை பரிசுத்தமாக்குவீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டு இப்பொழுது நாங்க அத்தனை பேரும் இந்த பாடலின் வரிகளை கேட்டுக்கிட்டு எங்களது பாவ காரியங்களை உம் பாதம் சமர்ப்பிக்க போகிறோம் தகப்பனே. இப்பொழுது இந்த பாடல் மூலமாக எங்களையே நாங்கள் உம்முடைய பாதத்திற்கு சமர்ப்பிக்கிறோம். எங்களது பாவங்களை எங்களிடமிருந்து அகற்றி விடுவீராக. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சட்டேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சட்டேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சட்டேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஆகவே அன்பின் உள்ளங்களே, இந்த பாடலை கேட்டுக்கொண்டே நற்கருணை ஆண்டவரை பார்த்த வண்ணமாக நம்முடைய பாவ காரியங்களை ஆண்டவரது பாதத்தில் நாம் போட்டுவிட்டபடியினால் அவற்றையெல்லாம் அவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றும் முழுவதுமாக நீக்கிவிட்டார். உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரை அவர் நம்மை தொட்டு பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக மாற்றிவிட்டார். ஏன்னா நாம் வேறு யாரும் கிடையாது, அவருடைய சொந்த குமாரர்களும் குமாரத்திகளும். அவர் ராஜா அப்படின்னா நாம எல்லாரும் குட்டி ராஜாக்களும் குட்டி ராஜாத்திகளும். ஆகவே அப்பேற்பட்ட நம்ம அவர் புறந்தள்ள மாட்டாரு. அவருக்கு தேவையானதெல்லாம் என்ன தெரியுமா? நம்முடைய மனமாற்றம். அந்த மனமாற்றம்
அவர் விரும்புகிற காரியம். அவர் விரும்புகின்ற அந்த மனமாற்றத்தை நாம கொடுத்தபடியால அவரு நமக்கான பரிசுத்தத்தை மீண்டுமாக கொடுத்து விட்டார். இப்பொழுது நம்முடைய உடல் பூராக, நம்முடைய மனசு பூராக, நம்முடைய வாழ்க்கை பூராக பரிசுத்தம் நிறைந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி விட்டார். அவர் இப்போது தன்னுடைய கரம் கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, தன்னுடைய பரிசுத்தத்தை உங்கள் மீது நிலைத்து நிற்க செய்யும்படியாக இதோ இந்த அபிஷேக தைலம் கொண்டு உங்களை பூசி நிரப்ப போகின்றார். இந்த தைலத்தை உங்களது நெற்றியில் பெற்றுக்கொள்ளுங்கள். நெற்றியில் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவரது மன்னிப்பை பெற்ற நீங்கள் பரிசுத்தத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதனை உறுதி செய்து கொள்கிறீர்கள். எல்லாம் வல்ல தகப்பன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை முழுவதுமாக ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென். ஆகவே அன்பின் பிள்ளைகளே, இப்பொழுது நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னிலையில் பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக மாறிய நிலையில் நிற்கிறோம். இந்த நிலையில் அவரது பரிசுத்த செய்திக்கு நம்மை நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செவிமடுத்து அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நிறைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம். வாருங்கள், ஆண்டவரது செய்திக்குள்ளாக நாம் அத்தனை பேரும் கடந்து செல்வோம். அன்பின் உள்ளங்களே, இயேசு ஆண்டவருக்கு நாம் எத்தனை பெயர்கள் கொடுக்கிறோம் பார்த்தீர்களா? அவரை அப்பா அப்படின்னு சொல்லுகிறோம், ராஜா அப்படின்னு சொல்லுகிறோம். இந்த பாடல் மூலமாக அவரை நம்முடைய நண்பன் அப்படின்னு சொல்லிவிட்டோம். நண்பன் அப்படின்னு சொன்னா ஒரு ஃப்ரெண்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன காரியங்கள் தேவையாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் உடனடியாக தன்னுடைய ஃப்ரெண்ட் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வருத்தி கூட ஓடி வந்து உதவி செய்வான். நம்முடைய நண்பன் இயேசு. இன்னைக்கு இந்த பாடல் வழியாக கேட்டோம், என் நண்பனே என்னுடைய இயேசுவே என்னோடு பேசும். அடுத்ததாக என்ன கேட்டோம்? உம்முடைய ஆவியை என் மேல ஊற்றும். உனக்காக நான் வாழ நினைச்சிருக்கிறேன், ஓடி அலைஞ்சு வந்திருக்கிறேன். என்னோடு நீ இருக்கிற பொழுது அத்தனையும் எனக்கு சுகமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிறப்போ நண்பனாக இருக்கக்கூடிய இயேசுவுக்கு அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம். அதனால நாம என்ன கேட்டாலும் அவரு நமக்கு பண்ணி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பின் உள்ளங்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட தைரியமாக கேட்போம். நமக்கு என்ன வேணுமோ கேட்போம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவைப்படக்கூடிய காரியங்களை நாம தைரியமாக அப்பா கிட்ட கேட்கிறப்போ அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு? நம்முடைய நண்பனாக இருக்கக்கூடிய ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு? நம்ம கேட்ட காரியத்தை நமக்கு கொடுப்பாரு.
அவர் நாம கேட்ட மாத்திரத்திலேயே அவர் நமக்கு செய்து தர உடனடியாக இறங்கிடுவாரு. அவர் செய்து தர இறங்கிட்டார் அப்படின்னு சொன்னா அதை எதனாலும் தடுக்க முடியாது. நம்ம கேட்ட ஆசிரியரின் காரியத்தை அவர் உடனடியாக நமக்கு செஞ்சு தந்துடுவாரு. ஆனா ஒரே ஒரு காரியம் மாத்திரம், ஆரம்பத்துல சொன்ன இல்லையா, பாவ காரியங்கள். இந்த பாவ காரியங்கள்லாம் என்ன பண்ணிக்கும், நம்ம ஆசிரியரை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில முன்னேறிடுவோம், நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாவ காரியங்கள் நாம் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரை, நம்முடைய நண்பன் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரை நாம பெற்றுக்கொள்ளாத படிக்கு நம்ம சூழ்ந்து அப்படியே ஒரு பெரிய படலமாக, அது ஆரம்பத்துல சொன்ன ஒரு சிமெண்ட் படலம் போன்று ரொம்ப கெட்டியாக ரொம்பவும் உறுதியாக சூழ்ந்து நிற்கும். அதனால அவருடைய ஆசீர் நம்ம மேல வந்து உறங்காத படிக்கு, நம்ம கேட்ட காரியங்கள் நம்ம மேல வந்து பொழியப்படாத படிக்கு அவை தடுத்து விடும். இந்த பாவ காரியங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சத்துருவாகிய சாத்தான், அவனுக்கு ஒரு வேலை இருக்குங்க. அவனுடைய வேலை என்ன தெரியுமா, யாரு ரொம்ப சூப்பரா லைஃபை கொண்டு போறாங்களோ அவங்கள கால்வாரி விடுறது. உங்க வாழ்க்கை நீங்க கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்க, எவ்வளவு ஹாப்பியா இருந்தது. அந்த திருமண வாழ்க்கை ஆரம்பிச்ச வேளையில எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்க. உங்க பசங்க ஆரம்பத்துல அவங்கள நீங்க பெற்றெடுத்தப்போ, அவங்கள வளர்த்து கொண்டு வந்த அந்த ஆரம்ப நாட்கள் எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்க. உங்க குடும்பத்துல அவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்க. உங்க அயலவர்களோடு ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க. உங்க மாமனார் மாமியார், உங்க அம்மா அப்பா, அவங்களோட எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாட்கள் நகர்ந்து 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 வந்ததற்கு அப்புறமாக, நீங்க வாழ்க்கையில முன்னேறி 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 வந்ததுக்கு அப்புறமாக, ஆரம்பத்தில் ஒரு வீடு வச்சிருந்தீங்க, இப்போ 2-3 வீடுகள் வந்து விட்டது. ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட பெரிய வாகனங்கள் கிடையாது, இப்போ ஆளுக்கு ஒரு வாகனம் வைத்து இருக்கிறீங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்ததற்கு அப்புறமாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை நிம்மதி இல்லாமை. நிம்மதி இல்லை, லைஃப்ல நிம்மதி இல்லை, பசங்களால நிம்மதி இல்லை, மனைவியால நிம்மதி இல்லை, கணவனால நிம்மதி இல்லை, வேலையில நிம்மதி இல்லை. வாகனத்தை எடுத்த வாகனத்துல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. வீட்டுல அங்க லீக், இங்க ஒழுகுது. என்ன வீடு இது, வீட்டுல அங்க கரண்ட் ஷாக் அடிக்குது, அல்லது போனா டெய்லி ஏதோ பிரச்சனை வருகுது. வீட்டுக்கு வந்துட்டு போறவங்க வீட்டை பார்த்து எப்பேற்பட்ட வீடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, கண் வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல நிம்மதி எல்லாம் போயிடுது. இப்படி என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில இப்போ நிம்மதி இல்லாத நிலை. அது மாத்திரம் இல்ல, நீங்க போற ஒவ்வொரு காரியமும் தோல்வி. நீங்க எங்க போனாலும் ஆரம்பத்துல நீங்க போற காரியம் எல்லாம் சக்சஸ் தான், ஆனா இப்போ நீங்க போற காரியம் ஃபெயிலியர், நிம்மதி இல்லை. நீங்க போயிட்டு திரும்பி வந்தா கூட உங்க மனசுல சந்தோஷம் இல்லை. நீங்க எங்க போனாலும் பிரச்சனை. நீங்க போற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசை இன்னொருத்தனுக்கு கிடைச்சிருது. சமயங்கள்ல நீங்க எதை நோட் பண்ணி இருப்பீங்க, நீங்க அப்படியே வாகனத்தை செலுத்தி போய்கிட்டே இருப்பீங்க. அப்படி போற வேளையில கரெக்டா உங்களுக்கு முன்னாடி போன வாகனங்கள் எல்லாம் அந்த சிக்னல் லைட்டை தாண்டிடும். நீங்க போற வேளையில கரெக்டா அந்த ரெட் லைட் விழுந்துடும். அன்னைக்குன்னு நீங்க அவசரமா போக வேண்டி இருந்திருக்கும், ஆனா போக முடியாது. அந்த ரெட் லைட்ல கிட்டத்தட்ட ஒரு 1 minute 1.5 minute நின்றுதான் ஆக வேணும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்லாம் நீங்க யோசிக்க தோணும் இல்லையா? அதையும் தாண்டி வியாதி, உடம்பெல்லாம் வலிக்குது, நோவுது, கஷ்டமா இருக்கு. என்ன ஆண்டவரே இது? எங்க வாழ்க்கையில இருந்த நிம்மதி எங்க? அன்பின் உள்ளங்களே, நான் சொல்லட்டுமா, இந்த நிம்மதியெல்லாம் கொலைப்பதற்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லி, அது சத்துருவாகிய சாத்தான். அவன் தான் உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்காத படிக்கு உங்க வாழ்க்கை மீது இந்த நிம்மதியை கொலைக்கும்படியாக சின்ன சின்ன காரியங்களை அனுப்பி வச்சு, வீட்டுல சரி, குடும்பத்துல சரி, தொழில் செய்யற இடத்துல சரி, போகின்ற இடத்துல சரி, உங்களுக்கான பிரச்சனைகளை ஏற்படுத்தி உங்க மன நிம்மதியை கொலைக்கிறான். அவன் ஏன் கொலைக்கிறான் தெரியுமா? மன நிம்மதியோடு நீங்க இருப்பீங்களாக இருந்தா, நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே, அந்த ஆசீர்வாதங்களை நினைச்சு நினைச்சு ஆண்டவரை போற்றுவீங்க, புகழுவீங்க. உங்களது நாவுகளால் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பெருமைப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அது அவனுக்கு பிடிக்காது.
ஏன்னா ஆண்டவரது நாமம் புகழப்படுகின்ற இடத்துல அவர் வந்து வாசம் பண்ணுவாரு அப்படின்னு வேதமே சொல்லுது. அப்போ நீங்க ஆண்டவரை புகழ்ந்து கொண்டு இருந்தா உங்க வீட்டுல உங்க மத்தியில அவர் வந்து வாசம் பண்ணிடுவாரு. அவரு உங்க மத்தியில வந்து வாசம் பண்ணா உங்க ஆசி ரெட்டிப்பாக பெருகுமே. அது அவனுக்கு பிடிக்காது. அதனால என்ன தெரியுமா பண்ணிப்பான்? உங்க நிம்மதியை கொலைக்கும்படியாக இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் அனுப்பி 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 வைப்பான். அப்பேற்பட்ட சூழ்நிலை வர்றப்போ இப்போ ஒருவேளை அதே சூழ்நிலையில நீங்க இருப்பீங்களாக இருந்தா மனசுல திடம் கொள்ளுங்க. யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். நீங்க சரியான பாதையெல்லாம் இருக்கிறீங்க. நீங்க தேவனுக்குள்ள பிரியமானவர்களாகத்தான் இருக்கிறீங்க. நீங்க உங்களது தேவனை நண்பனாகத்தான் கெட்டி பிடித்து கொண்டு இருக்கிறீங்க. அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. கலங்க வேண்டாம். சமயங்கள்ல மனசுக்குள்ள ஒரு கேள்வி, என்ன ஆண்டவரே நீங்க எங்க கூட இல்லையா, பக்கத்துல இல்லையா, உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே, இப்ப எங்க போயிட்டீங்க? வியாதி, கஷ்டம், துன்பம், கடன் பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, எங்க போயிட்டீங்க? அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அவரு உங்க கூட தான் இருக்கிறாரு. அவர் உங்க கூட இருக்கிற பொழுது சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுப்பார். சத்துருவாகிய சாத்தான் அவன் கொடுக்கிற கஷ்டங்கள் இருக்குதே, அதை கடவுள் அனுமதிப்பாரு. எதுக்கு தெரியுமா? அவன் எவ்வளவுக்கு போறான் அப்படின்னு பார்க்கும் அளவுக்கு பார்ப்பாரு, விடுவாரு. அந்த நேரத்துல உங்க நம்பிக்கை விசுவாசத்தையும் அவர் செக் பண்ணிப்பாரு. நீங்க விசுவாசத்துல தளர்ந்து கடவுளும் கைவிட்டாரு அப்படின்னு சொல்லி இனிமே சர்ச்சுக்கும் போக தேவையில்ல, ஜபிக்கவும் தேவையில்ல, ஜபமாலையும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒதுங்குறீங்களா அப்படின்னு பார்க்கும்படியாக ஆண்டவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நாம அமல உட்பவ திருவிழாவை கொண்டாடுறோம். அன்னை மரியாளினுடைய அமல உட்பவ திருநாள். அன்னை மரியாளினுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அன்னை மரியாளின் வாழ்க்கை பூராக கஷ்டம், துன்பம், வேதனை. ஆனா இந்த சூழ்நிலையில கூட அன்னை மரியாள் ஆண்டவரை விட்டு விலகுனாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது எதனால் அப்படின்னு சொன்னா அன்னை மரியாள் எடுத்துக்கிட்ட அந்த டிசிஷன், அந்த முடிவு. அன்னை மரியாள் எடுத்துக்கிட்ட முடிவு என்ன தெரியுமா? ஆண்டவரை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டு விலகுவது கிடையாது. அன்னை மரியா சின்ன வயசுல இருக்கிறப்போவே ஆலயத்துல பணி செய்ய போயிட்டாங்க. அதுக்கப்புறமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய உதரத்துல தாங்குனாங்க. அதுக்கப்புறமாக இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய மடியில தாங்குனாங்க. இயேசு கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க எடுத்த முடிவு. அவங்களே சொல்றாங்க வேதத்துல, நான் ஆண்டவரின் அடிமை, அவரது சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கை நடக்கட்டும். பாருங்க, ஆண்டவர் கையில தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தபடியால அன்னை மரியாள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம துன்பப்படுகிற பொழுது, வியாதியின் சூழ்நிலையில இருக்கிற பொழுது, கஷ்டத்தின் சூழ்நிலையில இருக்கிற பொழுது அவற்றை எல்லாம் ஆண்டவரது சித்தமாக ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நம்ம கணக்கு எடுக்காம அப்படியே தள்ளிட்டு நடந்துருவார் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா அன்னை மரியாள் இத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொண்டபடியினால் இன்னைக்கு திருச்சபையின் தாயாக மாத்திரம் அல்ல, விண்ணகத்தில் அரசியாக கூட திகழ்ந்து கொள்கிறார். நாம ஆண்டவரது சித்தத்திற்கு கட்டுப்பட்டு, பிசாசானவன் என்னதான் சூழ்ச்சிகளை நம்ம வாழ்க்கை மீது அனுப்பினாலும் அவற்றுக்கெல்லாம் நாம கவனத்தை கொடுக்காம நம்ம வாழ்க்கொன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டு, என்னதான் உடல்வாதையாக இருந்தாலும், என்னதான் குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும், என்னதான் தொழில் செய்கின்ற இடத்துல பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்தாலும், நம்முடைய குடும்ப ஜெபமாலையாக இருக்கட்டும், நம்முடைய பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், நம்முடைய அன்றாட ஆலய வருகையாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக நாம பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு, என்னுடைய மகன், என்னுடைய மகள் எனக்கு பிரியமான பிள்ளையாக, எனக்கு பிரியமான நண்பனாக இருக்கிறாள். ஆகவே இவர்கள் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவரு ஆசீர்வதிக்கிற பொழுது, அப்போ சத்துருவாகிய சாத்தான் அவனுடைய வல்லமையை எந்த விதத்திலும் பயன்படுத்திக்க முடியாம தலை தெறிக்கும்படியாக ஓடி விடுவான்.
ஆகவே அன்பின் உள்ளங்களே, ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பதற்கு காத்து இருக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அவர் பார்ப்பாரு நாம தயாராக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி. அவரு நம்முடைய நண்பன். நாம எதை கேட்டாலும் அவரு கொடுப்பாரு, ஆசிராக கொடுப்பாரு. அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரின் அளவு எவ்வளவு பெரியதாக இருக்குமோ அவ்வளவு பெரியதாக அதற்கு முன்னதாக வரக்கூடிய சோதனை இருக்கும். அந்த சோதனையின் காலத்தை நாம தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு அப்புறமாக நம்முடைய வாழ்க்கை ஆசிர் மேல் ஆசிராக இருக்கும். எனவே உங்க வாழ்க்கையில இப்போதைக்கு என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில மனசு தளர்ந்து போகாம இருங்க. நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வராம இருக்கலாம். உங்களது சந்தோஷமான வாழ்க்கை குலைந்த நிலையில் இருக்கலாம். விரக்தியின் விளிம்புல நீங்க இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த செய்தி வழியாக சொல்லுகிறார், இதெல்லாம் உன்னுடைய டெஸ்டிங் பீரியட். இந்த டெஸ்டிங் பீரியட்ல சத்துருவாகிய சாத்தான் என்னதான் சூழ்ச்சி பண்ணி உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சாலும் நீ பிரிந்து போய்விடக் கூடாது. உன்னுடைய விசுவாசம், நம்பிக்கை என் மேல உறுதியாக இருக்கணும். உனக்கு சொல்லியிருப்பாங்க டாக்டர்ஸ், அவ்வளவுதான், வியாதி முத்தி போயிருச்சு, இனி எதுவும் பண்ண முடியாது. அது அவர்கள் கொடுக்கக்கூடிய மருத்துவ சான்றிதழ். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்நாட்களை செழிப்புற செய்வேன். இதுவரைக்கும் செழிப்பை காணலையா? வியாதியோடு இருக்கிறீங்களா? செழிப்பை காணாமல் இந்த உலகை விட்டு நீங்க ஒரு போதும் போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தை விட்டு நீங்க ஒரு போதும் கடந்து செல்ல மாட்டீர்கள். இதை நம்புங்கள். ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய நண்பராக இருக்கிறார். நமக்கு நண்பனாக இருக்கக்கூடிய தெய்வம் நம்மை கைவிட மாட்டார். இக்கட்டின் சூழ்நிலையில் நம்மை புறந்தள்ள மாட்டார். அதன் மீது, அந்த வார்த்தைகளின் மீது நம்பிக்கையோடு நீங்க இருப்பீங்களாக இருந்தால் இப்போது உங்களது உள்ளம் உறுதி பெற வேண்டும். நீங்க எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சூழ்நிலையை மாற்ற என் தெய்வத்தால் முடியும். இதுவும் கடந்து போகும், இந்த நிலையும் மாறி போகும். என்ன? என் தெய்வம் உயிர் வாழுகிறார். அப்ப நீங்க நம்புவீங்களாக இருந்தா நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு தான் வெற்றி. ஆமென். அன்பின் உள்ளங்களே, இந்த செய்தியை கேட்ட நாங்கள் இப்பொழுது ஒரு குணமளிக்கும் வழிபாட்டிற்குள் கலந்து கொள்ள போகின்றோம். தான் சொன்னனே, என்னதான் சத்துருவாகிய சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில தீமையின் காரியங்களை அனுப்பி வச்சாலும், ஏன்னா அவனுக்கு தெரியும் நாம தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி, அந்த ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ளாத படிக்கு நம்முடைய மனநிலையை குழப்பி நாம கடவுளை விட்டு விலகிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர் நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவனுடைய நினைப்புக்கு நாம ஈடு கொடுக்காம நாம் ஆண்டவரை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டிருப்போம். நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், இவற்றுக்காக எல்லாம் நாம் ஜெபிப்போம். இந்த குணமளிக்கும் வழிபாடு உடலுக்கு மாத்திரம் அல்ல, மனசுக்கு, வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய தேவையான ஆரோக்கியத்தை ஆண்டவரது வல்லமையினால், கிருபையினால் நமக்கு பெற்றுத்தரும். ஆகவே வாருங்கள், இந்த குணமளிக்கும் வழிபாட்டில் நாம் அத்தனை பேரும் நம்பிக்கையோடு, நம்பிக்கையின் உறுதிப்பாட்டோடு கலந்து கொள்வோம். அதற்கு முன்னதாக இந்த பாடலின் வரிகளை கேட்டுக்கொண்டு வாருங்கள், ஆண்டவரது பரிசுத்தமான சமூகத்திற்குள் இந்த குணமளிக்கும் வழிபாட்டில் கலந்து கொண்டு நாம் ஆசீரை பெற்றுக் கொள்வோம். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீர்
வல்லமையால் எம்மை நீரைத்து ஈராழுகை செய்யும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் எம்மை நீரைத்து ஈராழுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெரும் மழை போலவே உம் ஆவியை ஊற்றும் அப்பா. ஊற்றும் தகப்பனே, அன்பின் பிள்ளைகளை, இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளுகின்ற என் அன்பின் பிள்ளைகளை ஆண்டவரையே உங்களது நண்பனாக பெற்று கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கிட்ட நீங்க கேட்டால் அவர் நிச்சயம் கொடுப்பார். அக்கினியானவரை ஊற்றும்படி கேட்டிருக்கிறீர்கள். இந்த பாடல் வழியாக அவர் தன்னுடைய அக்கினியை உங்கள் மீது ஊற்றுகின்றார், பெரும் மழையாக ஊற்றுகின்றார். உங்கள் மீது அக்கினி அபிஷேகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த வழிபாட்டின் வேளையில் அக்கினியினால் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அக்கினியினால் அபிஷேகம் செய்யப்படுகிறீர்கள். அக்கினியினால் அபிஷேகம் செய்யப்படுகிறீர்கள். அக்கினியினால் அபிஷேகம் செய்யப்படுகிறீர்கள். அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். பெந்தெகோஸ்து நாளிலே அக்கினி நாவுகள் இறங்கி வந்து அப்போஸ்தலர்களை அபிஷேகம் செய்தது போல இந்த வழிபாட்டின் வேளையில் இதோ இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மகனின் மீதும் ஒவ்வொரு மகளின் மீதும் அக்கினியானவர், ஆவியானவர் அக்கினி அபிஷேகத்தை இறக்கிக் கொண்டிருக்கிறார். Receive the fire of the Spirit. Receive the fire of the Spirit. Receive the fire of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் மீது அக்கினியானவர் இறங்கி வருகிறார். தன்னுடைய சட்டைகளை அடித்துக் கொண்டு உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரை உன்னை முழுவதுமாக நிரப்புகின்றார். உன் மீது வாசம் பண்ணுகின்றார். உன்னை வெளிச்சப்படுத்துகின்றார். உனது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதியின் கூறுகளையும் தன்னுடைய அக்கினியினால் முழுவதுமாக சுட்டெரித்து போடுகின்றார். உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளை நினைத்துக்கொள். உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரை உனக்கு என்ன வியாதிகள் இருக்கின்றன நினைத்துக்கொள், நினைத்துக்கொள், நினைத்துக்கொள். தலை பிரச்சனையா, பார்வை கோளாறா, மூச்சு திணறல் பிரச்சனையா, அல்லது உனக்கு வாயில இருக்கக்கூடிய காயங்களா, உன்னுடைய நாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையா, தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையா, காதுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையா, அல்லது உன்னுடைய மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளா, அல்லது உன்னுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளா, உன்னுடைய இருதய நோய்களா, அல்லது இருதய அடைப்புகளா, முதுகு வலியா, முள்ளந்தண்டு பிரச்சனையா, உனது ஈரல் பிரச்சனைகளா, சுவாச கோளாறுகளா, இன்னும் எத்தனை எத்தனை வியாதிகளால் நீ கஷ்டப்படுகின்றாய், மூட்டு வாதங்களா, கைகளும் கால்களும் வலிக்கின்றனவா, உனக்கு சரியான தூக்கம் வரவில்லையா, அதற்கு மருத்துவர்கள் கொடுத்த மருந்து மாத்திரைகள் சரியாக செயல்படவில்லையா, உன் உடல் முழு
முழுவதும் வலிகளை கொடுக்கின்றதா? ராத்திரி பூராக நித்திரை இன்றி தவிக்கின்றாயா? உன்னுடைய உடலில் ஒரு அசௌகரியத்தை நீ இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறாயா? இதுவரை உணர்ந்து கொண்ட அத்தனை உணர்வுகளும், வியாதியின் உணர்வுகளும் உன்னை விட்டு மறைந்து போகும்படியாக என் ஆவியானவர் தன்னுடைய அக்னியினால் உன்னை முழுவதுமாக நிரப்பி அந்த வியாதியின் கூறுகள் அத்தனையும் சுட்டரித்து போடுகின்றார். இன்னும் எத்தனை வியாதிகள் உனக்குள்ளாக இருந்து கொண்டு உன்னை இதுவரைக்கும் தொல்லைப்படுத்தி கொண்டு இருக்கின்றன. வயிற்று புண்கள், வயிற்று நோவுகள், வயிற்று வலிகள், சிறுநீரக பிரச்சனைகள், ஹெமரேஜ் பிரச்சனைகள், இரத்த போக்கு நோய்கள், இன்னும் எத்தனையோ நோய்கள், எத்தனையோ வியாதிகள், மூட்டு வலிகள், முழங்கால் பிரச்சனைகள், பாதத்தில் எரிவுகள், எத்தனை 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 வியாதிகள், கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள், சுகர் பிரச்சனைகள், பிரஷர் நோய்கள், இப்பேற்பட்ட பிரச்சனைகளால் இப்போது வரைக்கும் நீ பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயா? கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இவையெல்லாம் ஆவியானவருடைய வல்லமையினால், அவரது அக்னியினால் முழுவதுமாக சுட்டரிக்கப்படுகின்றது. அந்த வியாதிகள் உன்னுடைய உடலில் தங்காத படிக்கு ஆவியானவர் தன்னுடைய அக்னியினால் முழுவதுமாக வியாதியின் கூறுகளை சுட்டரித்து விடுகின்றார். உன்னுடைய உடலில் ஆரோக்கியம் திரும்பி கொண்டிருக்கிறது. உடலில் ஆரோக்கியம் திரும்பி கொண்டிருக்கிறது. கேன்சர் பிரச்சனையாக இருந்தாலும், ஆல்சர் பிரச்சனையாக இருந்தாலும், சிறுநீரக பிரச்சனையாக இருந்தாலும், கொலஸ்ட்ரால், சுகர், பிரஷர் பிரச்சனையாக இருந்தாலும், முள்ளந்தண்டு பிரச்சனையாக இருந்தாலும், வயிற்று வலி பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த நோயின் கிருமிகள், நோயின் கூறுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் முற்று முழுவதுமாக சுட்டரிக்கப்பட்டபடியினால் நீ ஆரோக்கியத்தை மீண்டுமாக பெற்றுக்கொள்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அன்பின் பிள்ளைகளே, உங்களது உடலில் எந்த இடத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றனவோ அவற்றை எல்லாம் ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. சிலருக்கு தோல்ல வியாதிகள் இருக்கின்றன, சிலருக்கு முடி உதிர்ந்து கொண்டு இருக்கின்றது, தலையில பிரச்சனைகள் இருக்கிறது, மூளையில கோளாறு இருக்கிறது. சிலருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு உடம்பெல்லாம் ஒரே எரிவாக இருக்கிறது. சிலருக்கு ராத்திரியில தூங்க போனா பயங்கர கனவு. இந்த கனவு ஏன் வருது அப்படின்னு தெரியல, ஆனா தூங்க முடியாத அளவுக்கு அது பயங்கரமாக இருக்குது. இவற்றையெல்லாம் சரி செய்ய இன்னைக்கு உங்க கூட தங்கி இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரால் முடியும். அவர்கிட்ட கேளுங்க, அவரு உங்களுக்கு உதவி செய்வாரு. அவர் நிச்சயமாக உங்களை முற்றும் முழுவதுமாக சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. அநேகருக்கு மனதுல பாரம், மனதுல தங்களது குடும்ப வாழ்க்கையை குறித்து பாரம், அநேகருக்கு தங்களது குடும்பத்துல நிம்மதி இல்லை அப்படி என்ன பாரம், குடும்பத்துல அமைதி கிடையாது, சண்டை, கணவன் மனைவி கிடையில பிரச்சனை, குடும்பம் பிரிகிற அளவுக்கு இருக்குது, குடும்பத்துல பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப மோசமான பாதைக்கு போயிட்டாங்க, பிள்ளைகளது போக்கு சரியே கிடையாது. இதை விட பிசினஸ்ல வேறு ரொம்ப நெருக்கடி, கடன் கொடுத்தவங்க திருப்பி கொடுக்கல, நாங்க நம்பி இருந்த காரியம் எதுவுமே கைகூடல, சீக்கிரமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பண வரவு கூட இப்போ ரொம்ப தூரமாக போய்விட்டது, எப்ப கிடைக்கும் அப்படின்னு தெரியல, அதனால பிசினஸ் கொஞ்சம் சரிஞ்சுக்கிட்டு இருக்குது, என்ன பண்றது தெரியல. நாங்க வாழ்ந்த வாழ்க்கை ஆசிரியின் வாழ்க்கை, ஆனா அந்த ஆசிரியின் வாழ்க்கை இப்பொழுது எங்கே அப்படின்னு கேட்கும் அளவிற்கு எங்களது பிசினஸ் எல்லாம் சரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்குது. எங்க ப்ராப்பர்ட்டியில கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்கூடியவற்றெல்லாம் வித்து கொண்டுதான் எங்க கடன் எல்லாம் அடைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்க பிசினஸ் விழாத படிக்கு அதை தாங்கிக் கொள்ளும்படியாக நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க சக்திக்கு உட்பட்டபடி எங்க கிட்ட இருக்கக்கூடியவற்றெல்லாம் வித்து நாங்க பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலம் மாற வேணும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறவங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இன்றைய நாளில் ஆவியானவரின் வல்லமையினால் பெற்றுக்கொள்கிறீர்கள். சீக்கிரமாக நீங்க இழந்து போனதற்கு பதிலாக கைமாறாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களது தொழில்ல, உங்களது குடும்பத்துல நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிநாடு செல்லுவதாக
பயணத்தை மேற்கொண்ட உங்களது உறவு, உள்நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு பயணத்தை மேற்கொண்ட அந்த உறவு இப்போ எங்க அப்படின்னு தெரியல, எங்க சிக்கி தவிக்கிறார் அப்படின்னு தெரியல, அவர்கிட்ட எந்த தொடர்புமே கிடையாது, அவரு குறித்து நீங்க ரொம்ப மன நெருக்கடியில இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த குறிப்பிட்ட உறவு பத்தி நல்ல செய்தி உன்னுடைய காதுகளுக்கு வந்து சேர போகிறது. சீக்கிரமாகவே அந்த உறவு எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இன்னைக்கு வரைக்கும் தாங்க எதிர்பார்த்த அந்த கடன் அந்த பேங்க்ல இருந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய தொகை. அந்த தொகை கிடைச்சா மகளோட திருமணத்தை நல்லபடியா பண்ணி முடிச்சிருவேன், அல்லது மகனுக்கான நல்ல ஒரு தொழிலை எடுத்து கொடுத்துருவேன், அல்லது என்னுடைய பிள்ளைகளை நல்லபடியாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன் இப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்க எதிர்பார்த்த அந்த ஆசிரியின் பண வரவு, அந்த வங்கி கடன் இதுவரைக்கும் அவங்களுக்கு கிடைப்பதாக இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைய நாள்ல பரிசுத்த ஆவியின் வல்லமை கொண்டு அவர்களுக்கான வாசல்களை திறந்து விடுறாரு. அப்பா தகப்பன் உங்களுக்கான வாசல்களை திறந்து விடுறாரு. உங்களுக்கான அந்த வங்கி கடன் சீக்கிரமாக உங்களை வந்து சேர போகிறது. நீங்க நினைச்ச காரியத்தை நல்லபடியாக ஆண்டவரது கிருபையினால் பூர்த்தி செய்யும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. எத்தனையோ பேர் தங்களது உறவுகளை இழந்து விட்டு இந்த இடத்துல இந்த வழிபாட்டின் மூலமாக மன ஆறுதலுக்காக மன அமைதிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனை வழிபாடுகள் பார்த்தாலும் அந்த நேரத்துக்கு மனதுக்கு ஏதோ தைரியமாக இருக்குது. ஆனா வழிபாடு முடிந்ததற்கு அப்புறமாக ஒன்றில் தூங்க போகின்ற வேளையில அல்லது தனிமையாக இருக்கிற வேளையில உங்க மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. குறிப்பிட்ட அந்த உறவு உங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த உறவு இன்னைக்கு உலகத்துல கிடையாது. அதை நினைக்கிறப்போ மனசு அழுகுது, கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படி வழியுது, தாங்க முடியல. அந்த உறவை நினைச்சு வேதனைப்படுறீங்க. அந்த நிலையில இருக்கக்கூடிய உங்களை இன்னைக்கு ஆண்டவர் தேற்றுறாரு. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக தன்னுடைய வான தூதரை அனுப்புறாரு. நீங்க வேணா பாருங்க, உங்க மனசுக்கு ஆறுதல் இந்த வழிபாட்டின் பின்னர் கிடைக்க போகுது. இப்ப கிடைக்கிற ஆறுதல் தொடர்ச்சியாக உங்க கூடவே இருக்க போகுது. அப்பா தெய்வம் உங்க கூடவே இருக்க போறாரு. எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த வழிபாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில தங்களது பிறந்த தினத்தை திருமண ஆண்டெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதுவரை நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைத்தனத்திலும் பார்க்க இனிமேலும் நிறைந்த ஆசீர்வாதங்களினால் நன்மைத்தனங்களினால் உங்களை நிறைக்க போறாரு. எத்தனையோ பேர் வைத்தியசாலையிலையும் சிறைச்சாலையிலையும் இருக்கக்கூடிய உங்களது உறவுகள் பற்றி நீங்க இந்த வழிபாட்டுல ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவர்களை ஆண்டவர் சீக்கிரமாக வைத்தியசாலையிலிருந்து சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வர போறாரு. அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறமாக இழந்து போன ஆசீர் எல்லாவற்றையும் மீண்டுமாக பெற்றுக்கொண்டு பல நாட்கள், பல மாதங்கள், பல வருஷங்கள் சந்தோஷமாக வாழ போறாங்க. இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வழிபாடு அற்புதத்தின் வழிபாடு. ஏன்னா அன்னை மரியாளினுடைய நாள்ல இந்த வழிபாடு நடாத்தப்படுகின்றது. அன்னை மரியாள் நமக்கு தாயாக இருக்கிறார். நாம என்ன கேட்டாலும் நமக்காக பரிந்து பேசுவார். அவரது பரிந்து பேசுதல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்து இருக்கிறது. அவர் தன்னுடைய குமாரனை நமக்காகவே கொடுத்தவர். அந்த குமாரன் தான் இந்த நற்கருணையில் நமக்காக வீற்றிருக்கிறார். அவரு நமக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. அவருக்கிட்ட இருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அன்னை மரியாள் கிட்ட நாம கேட்கின்ற பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் அன்னை மரியாள் தன்னுடைய குமாரன் கிட்ட சொல்லி அவரிடமிருந்து நமக்கான அந்த ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்று கொடுத்து இருக்கிறாங்க. ஆகவே நமக்கு ஆசீரின் தாயார் ஒருவர் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற நம்முடைய நண்பனாகிய இயேசு இருக்கிறார். நம்முடைய தேவைகள் நமக்கு நிறைவேறும்படியாக தெய்வம் நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட ஆசீருள்ள தெய்வம், ஆசீருள்ள தாயார், ஆசீருள்ள வழிபாடு இது. இந்த வழிபாடு நமக்கு எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வில் ஆசீரின் வழிபாடாக இருக்கும்படிக்கு நாம கேட்டுக்கிட்ட அத்தனை காரியங்களை பெற்றுக் கொடுக்கிற வழிபாடு. ஆகவே அன்பின் உள்ளங்களை மனதில் உறுதி கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டில் நாங்க கேட்ட அத்தனை காரியங்களும் நமக்கு கைகூடி வந்துவிட்டது அப்படி என்று மனசார நம்பிக்கொள்ளுங்கள். அப்படி நம்பினால் உங்களது 2 கரங்களை உயர்த்தி நற்கருணை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா, 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 ஆமென்.
ஆமேன். அன்பின் உள்ளங்களே, இப்பொழுது உங்கள் முன்னாடி நீங்க வச்சிருக்கக்கூடிய திருப்பண்ட பொருட்கள் மீது ஆசிரை கொடுக்க போகின்றேன். அத்தோடு கூட நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஏனைய பொருட்கள் மீதும் ஆண்டவரது ஆசிரை நான் பெற்றுக் கொடுக்க போகிறேன். அப்பா தெய்வமே, இதோ பிள்ளைகள் இங்கே வைத்திருக்கக்கூடிய திருப்பண்ட பொருட்கள், மருந்து மாத்திரைகள், தண்ணீர், எண்ணெய், உப்பு, பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், வீட்டு பத்திரங்கள், சாவி கொத்துக்கள், மாத்து மோதிரங்கள், தாலி மற்றும் ஏனைய பொருட்கள், இவை அத்தனை மீதும் உம்முடைய பரிசுத்த வல்லமை உறங்கி இவற்றையெல்லாம் ஆசீர்வதிப்பதாக. மேலும் தகப்பனே, இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீதும், அவர்களது குடும்பத்தின் மீதும், அவர்கள் வசிக்கின்ற இடத்தின் மீதும் உம்முடைய ஆவியின் கிருபை முழுவதுமாக இறங்கி இவர்களை ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பின் உள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நண்பர்கள் நாம். அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆவியின் வல்லமையினால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நமக்கு தேவையற்ற காரியங்களை நம்ம கிட்ட இருந்து அகற்றி இருக்கிறார், அவற்றை சுட்டெரித்து இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பொழிந்து விட்டார். இந்த நம்பிக்கையோடு வாருங்கள், அவரை நோக்கி புகழ் பாடிவிட்டு அவரது நற்கருணை ஆசிரை பெற்று செல்வோம். மாண்புயரே வருளானு மனதை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. மாண்புயரே வருளானு மனதை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாற்றும். மீட்பின் பெருமை மகிமையோடு, மீட்பின் பெருமை மகிமையோடு, வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம